ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெசார்ட் வச்சு பிடிச்சாங்க அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சூப்பரான தட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தட்டை 1 மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். நல்லா ருசியாக மொறுமொறுன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான தட்டை நல்லா மொறுமொறுன்னு இந்த தீபாவளிக்கு தட்டை ரெடி பண்ணிப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முருங்கன்னு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். பாருங்க, ஒரு 6 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஜாரில் சேர்த்து பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குறப்பாக பொடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு பொடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ மாவு. இங்கே பாருங்கள் மாவெல்லாம் சேர்த்துட்டேன். இந்த மாவுக்கு தகுந்த தூள் உப்பு, 2 டீஸ்பூன் எள்ளு, சின்ன டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடியும் அதை சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எல்லாம் கையாலேயே நல்லா கலந்து விடணும். நல்லா சுடு தண்ணி ஆற வச்சு சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துடலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு கலந்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக 3/4 டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துங்க. சூடான காய்ச்சின எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக விடக்கூடாது. தட்டைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் ரெடி பண்ணணும். கொஞ்சம் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா கலந்துட்டேன். நல்லா ஒரு கைப்பிடிக்கு கடலைப்பருப்பு 2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். 1 hour ஊறினா கூட போதும். இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் 150 கிராம் பொட்டுக்கடலை. நல்லா நைஸாக பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லடைக்கு தான் இது. தட்டை சொல்லலாம், எல்லடை சொல்லலாம். இங்கே பாருங்கள் மாவு நல்லா கலந்துருக்கேன். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால தான் பொறுமையாக நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டால் இருந்தால் கூட சரி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த பொட்டுக்கடலை பொடியை இப்போ சேர்த்து கலந்துருங்க. கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்லேயே சேர்க்கறதுனால சேர்த்துடலாம். உப்பு இருக்கானே இன்னொரு டைம் செக் பண்ணுங்கள். கம்மியாக இருக்குது, நான் சேர்க்க போகிறேன். இது நல்லா சேர்த்து கலந்து விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா கலந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. எப்போதும் மாவு கொஞ்சம் கையில் தனியாக வச்சுங்க. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட போயிடுதுன்னா அப்போ சேர்த்துக்கணும். தட்டை ஒட்டுறதுக்கு சின்ன சைஸுக்கு உருண்டை இது மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள். இது மாதிரி எல்லாமே ஒட்டிடலாம். இங்கே பாருங்கள் பாலித்தீன் கவர் வச்சுருக்கேன். எண்ணெய் லைட்டாக அப்படியே இந்த ஓரம்பெல்லாம் சரி பண்ணிவிடுங்க. தட்டை எந்த சைஸுக்கு நம்ம சின்ன உருண்டை எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சைஸுக்கு வரும்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பண்ணி இந்த அளவுக்கு தட்டை தட்டியிருக்கேன். ஓரங்கள்லாம் சரி பண்ணிவிடுங்க. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். எண்ணெயில் அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு தட்டுறதுக்கு வசதியாக வரலன்னா இது மாதிரி கப்பு அடிப்பாக இருக்கிற மாதிரி அப்படி லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். கையாலேயே அழகாக தட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லா தட்டையும் இங்கே பாருங்கள், தட்டையெல்லாம் தட்டி கிளாத்தில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். ஈரம் இருந்தால் கூட ஈரம் இழுத்துக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரீஃபண்ட் ஆயில் தான் விடுறேன். நம்ம தட்டை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து ஒரு தட்டையை போட்ட பிறகு கொஞ்சம் மிதமான அனலில் வச்சுக்கணும். உடனே கரண்டி வச்சுட்டாதீங்க. ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்லா எழுந்து வருது. அப்படியே திருப்பி போடுங்க. எல்லாமே திருப்பி திருப்பி விட்டுடுங்க. இது கொஞ்சம் கூடுதலாகவே போடலாம். இது வேகிறதுக்கு விட வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா போடணும். செஞ்சு பாருங்க, எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கு. நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு சேர்த்துக்கணும். அடுத்த பேட்சும் போட்டுடலாம். எல்லாமே கையால் தான் கட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே பொரிச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பேட்சு போட்டிருக்கேன். அது எல்லாமே திருப்பி விடுங்க ஒன்று ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தட்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டை சொல்லலாம், எல்லாடா சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.